இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிமாண்டிக் HTML அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிமாண்டிக் HTML எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம்னா இன்ட்ரடக்ஷன் டு சிமாண்டிக் HTML, சிமாண்டிக் எலமெண்ட்ஸ். ஸோ சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னா ஹெட்டர், nav, மெயின், செக்ஷன், ஆர்டிக்கல், அசைட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் ஆஃப் சிமாண்டிக் HTML பார்க்க போகிறோம். ஸோ தென் ஃபைனலாக வந்து ஸோ இதோட ஒரு சம்மரியோடு முடிக்க போகிறோம். ஸோ பேசிக்கலி வந்து சிமாண்டிக் HTML அப்படின்றது என்னென்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் மெயினாக பார்க்கும்போது பார்த்தா ஒரு மீனிங்ஃபுல்லான வெப்சைட்டை வந்து ரெடி பண்ணுறதாக வந்து இந்த சிமாண்டிக் HTML ரெடி பண்ணுறோம். ஸோ எப்படி மீனிங்ஃபுல்லாக ரெடி பண்ண முடியும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு HTML யூஸ் பண்ணி HTMLோட டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிவ்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒரு கண்டெய்னரை போடுறதுக்காக டிவ்னு சொல்லிட்டு போட்டுப்போம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்கும்போது ஓகே இது வந்து இந்த ஒரு செக்ஷன் தான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுக்காக தான் வந்து நம்மளோட கோட் ரீடபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த சிமாண்டிக் HTMLன்றது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேயா? ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா சிமாண்டிக் HTML யூசஸ் மீனிங்ஃபுல் டேக்ஸ் டு டிஸ்கிரைப் த கண்டென்ட். ஸோ ஒரு கண்டென்ட் பார்க்குறோம், அந்த கண்டென்ட் வந்து என்ன இந்த கண்டென்ட் அப்படின்றது நம்மளுக்கு புரியாது. ஸோ எப்படின்னா இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்குறோம். இப்போது வந்து இதில் எது ரிலேட்டடான கண்டென்ட் அப்படின்றது நம்மளுக்கு புரியாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம சிமாண்டிக் HTML யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து மோர் கிளியராக என்னன்றது வந்து புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மேக்ஸ் வெப் பேஜஸ் ஈஸியர் டு ரீட் அண்ட் மெயின்டைன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் வெப்சைட்டில் வந்து பேஜஸ் வந்து ரீட் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சிமாண்டிக் HTML யூஸ் பண்ணும்போது. ஓகேயா? ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஹெல்ப்ஸ் ப்ரௌசர் டெவலப்பர் அண்டு சர்ச் இன்ஜின் டு அண்டர்ஸ்டாண்ட் கண்டென்ட். ஸோ நம்மளோட வெப்சைட்டில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றத வந்து ப்ராப்பராக ஒரு ப்ரௌசர், ஒரு டெவலப்பர், ஒரு சர்ச் இன்ஜின் வந்து இதெல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகவும் வந்து இந்த சிமாண்டிக் HTML வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக வந்து இங்கே வந்து ஒரு கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஹெட்டர், nav, மெயின். ஸோ இது வந்து ஹெட்டர் ஆஃப் த வெப்சைட் அப்படின்ற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேவ்ன்றது என்னென்னா ஒரு நேவிகேஷனை மென்ஷன் பண்ணுறதா nav அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. நேவிகேஷனில் இப்போ ஒரு வெப்சைட் போகிறீங்கன்னா அந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். எப்படின்னா அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அப்படி பக்கத்தில் பார்க்கும்போது அதோட மெனு பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். கான்டாக்டஸ், கெரியர், இப்போது கம்பெனி வெப்சைட்ஸ்லாம் பார்க்கும்போது கெரியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்டர்ன்ஷிப் இருக்கும், ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த nav அப்படின்ற ஒரு டேக்குள்ளே போட்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஓகே இது வந்து ஒரு மெனு பார் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ மெயினும் அதே மாதிரி தான். இப்போ வந்து இதுதான் வந்து இந்த டோட்டல் வெப்சைட்டோட மெயின் கண்டென்ட் அப்படின்றத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மெயினோட டேக்கை யூஸ் பண்ணி போடலாம். ஓகேயா? ஸோ வந்து சிமாண்டிக் வர்சஸ் நான் சிமாண்டிக் எலமெண்ட்ஸ். ஸோ நான் சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா டிவ், ஸ்பேன், இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒன்றுமே புரியாது. வெறும் டிவ், ஸ்பேனை மட்டும் யூஸ் பண்ணி வந்து என்ன பண்ணலாம், ஸோ அந்த இடத்துல போடும்போது ஒரு மீனிங்கே இருக்காது அதுக்கு. ஸோ ஓகேயா? ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அது பதில் இந்த மாதிரி சிமாண்டிக் டேக்ஸை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது எதுக்காக நம்ம அந்த எலமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கோன்ற ஒரு பர்பஸ் வந்து என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேயா? ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம வந்து நான் சிமாண்டிக் எலமெண்ட்ஸை வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணோம் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டர் அண்ட் நேவிகேஷன். ஸோ ஹெட்டர் அண்ட் நேவிகேஷனை பற்றி ஒரு ப்ரீஃபாக பார்ப்போம். ஹெட்டர் அப்படின்றது என்னென்னா ஒரு வெப்சைட் போகிறீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு டாப்பில் நீங்கள் பார்க்குற அந்த வெப்சைட்டோட லோகோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டோட நேமு, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹெட்டர் அப்படின்ற ஒரு செக்ஷனில் போடும்போது நம்மளுக்கு ஓகே இது இந்த வெப்சைட்டோட இதுதான் இந்த ஹெட்டர் செக்ஷன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து புரியும். ஓகேயா? ஸோ அந்த ஹெட்டரில் வந்து போட்டிருக்க எல்லாத்தையும் வந்து ஒரு குரூப் பண்ணி இது இந்த ஹெட்டர் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மோர் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேவிகேஷனுக்கு யூஸ் ஆகிறது தான் nav அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோமா. ஸோ இந்த நேவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு
இந்த நேவை யூஸ் பண்ணி நம்ம இந்த மெனு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த ஹோமு, அபோட்டு, கான்டாக்டஸ், அபோட்டஸ் இந்த மாதிரியான செக்ஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அதை வந்து கிளிக்கபிளாக மாற்றி நம்ம வந்து அடுத்தடுத்த பேஜுக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு மெனு பார் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஓகேயா? ஸோ இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், ஹெட்டர் வந்து நேவ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன இருக்குது, மெயின். ஸோ மெயின் வந்து தான் பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டோட ப்ரைமரியான கண்டென்ட்டை வந்து மெயினில் தான் கொடுத்துருப்போம். ஸோ மெயினில் வந்து என்னென்னலாம் பண்ணலான்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரசன்ட் த டாமினன்ட் கண்டென்ட் ஆஃப் த பாடி எலமெண்ட். ஸோ இதுதான் வந்து மேஜரான ஒரு கண்டென்ட்டாகவே இருக்கும் மற்ற கண்டென்ட்டை வந்து இப்போ கம்பேர் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நேவ் பாரு, ஹெட்டரு இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மெயினில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து மெயின் வந்து ஒரு டாமினண்ட்டான கண்டென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது நெக்ஸ்ட் வந்து எ பேஜ் ஷுட் கண்டெயின் ஒன்லி ஒன் மெயின் எலமெண்ட். ஸோ ஒரு பேஜில் வந்து கண்டிப்பாக ஒரே ஒரு மெயின் அப்படின்ற எலமெண்ட் மட்டும் தான் இருக்கணும். ஸோ ஒன் ஆர் மோர் இருந்தாக்கா அது வந்து ஒரு மெயின்ன்றதே கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து மெயின்னா ஒரு ஆள், அவன் தான் முக்கியமானவன் அப்படின்றவன் வந்து ஒருத்தன் தான் இருப்பான் எப்படியுமே. ஓகேயா? ஸோ அதுக்காக வந்து மெயின் வந்து ஒன்று தான் இருக்கணுன்ற மாதிரி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூட்ஸ் ரிப்பீட்டட் கண்டென்ட் லைக் ஹெட்டர்ஸ், நேவ்ஸ் அண்டு சைடு பார்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹெட்டர், நேவ், சைடு பார் இது மாதிரியான விஷயங்கள்லாம் மெயின்குள்ளே வராது. ஓகேயா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மெயின்ன்றது வந்து அது ஒரு கண்டென்ட் இருக்கும், அதுக்குள்ளே வந்து மெயின் கண்டென்ட்டெல்லாம் இருக்கும். இந்த நேவ் பார்லாம் வந்து மெயினுக்கு வெளியே தான் இருக்குது. ஓகேவா? மெயினுக்கு வெளியே வந்து நேவ் பார், ஹெட்டரு, நெக்ஸ்ட் வந்து சைடு பார் இதெல்லாம் வந்து மெயினுக்கான வெளியே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. எங்கள் மெயினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மெயின்னு போட்டு இந்த இடத்துக்குள்ளே வந்து வெல்கம், மெயின் பேஜ் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெயின் கண்டென்ட், மெயின் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் அண்ட் ஆர்டிகல், இந்த மாதிரி 2 விஷயம் இருக்குது. ஸோ செக்ஷன்ன்றது என்னென்னா இப்போ வந்து ஒரு பேஜுக்குள்ளே போகணும் போது அந்த பேஜில் வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா எதெல்லாம் சொல்லலாம்னா சர்வீஸ் செக்ஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பெஸ்ட் டீல் செக்ஷன், நெக்ஸ்ட் வந்து என்ன செக்ஷன் சொல்லலாம், ஆஃபர் செக்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய செக்ஷன் வந்து வெப்சைட்ஸ்லலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து தனித்தனியாக ஒன்றொன்றுத்தையும் வந்து செக்ஷன்ஸாக பிரிக்கிறதுக்காக வந்து நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் செக்ஷன். ஆர்டிகல் செக்ஷனில் வந்து என்ன பண்ணுவோம்னா இப்போ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு மெயின் கண்டென்ட் இருக்குன்னா அந்த மெயின் கண்டென்ட்டோட ஒரு பார்ட்டாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப் பார்ட் மாதிரி, மெயினோட சப் பார்ட் அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெப்ரசன்ட்ஸ் செல்ஃப் கண்டெய்ன்ட் இண்டிபெண்டன்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டபிள் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்டிகல் வந்து ஒரு இதோட சப் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம், சப் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி, ஒரு மெயின் கண்டென்ட்டோட சப் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசைட் அண்டு ஃபுட்டர். ஸோ அசைடுன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சேம் அதே மாதிரி தான், அசைடுன்றதும் ஒரு மெயின் கண்டென்ட்டோட ஒரு சப் பார்ட் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த அசைடுன்றதில் வந்து நம்ம மெயின் கண்டென்ட்டில் எதனா கொடுக்குறோன்னா அதை வந்து இன்னொரு மெயின் கண்டென்ட்டே சப்டிவிஷனாக பிரிக்கும்போது இந்த அசைடையும் வந்து யூஸ் பண்ணிப்போம், அசைடு அப்படின்ற மாதிரி போட்டு. ஓகேயா? இது வந்து ஒரு சைட் ஆஃப் த கண்டென்ட் அப்படின்ற மாதிரி வந்து இது கணக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்டர்ன்றது வந்து இந்த பாட்டம் ஆஃப் த பேஜில் வந்து எல்லாத்துலேயும் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்டில் பார்க்கும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பிரைட் அப்படின்னு போட்டு இந்த இயர் போட்டிருப்பாங்க, அப்புறம் வந்து கான்டாக்ட் போட்டிருப்பாங்க, நெக்ஸ்ட்டு வந்து ஹோமு, இந்த நேவிகேஷன் பார்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்காக வந்து இந்த ஃபுட்டர்ன்ற இது வந்து யூஸ் ஆகுது. இதை நம்ம வந்து நான் ஒரு ஃபுல் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு எப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் சிமாண்டிக் HTML. ஸோ சிமாண்டிக் HTML யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இம்ப்ரூவ் ரீடபிலிட்டி, கோட் இஸ் ஈஸியர் டு ஸ்கேன் அண்டு அண்டர்ஸ்டாண்ட் அட் எ கிளான்ஸ். ஸோ என்னென்னலாம் நம்ம வந்து கோட் எழுதியிருக்கோன்றது வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக புரியும் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்டர் SEO. ஸோ சர்ச் இன்ஜின் வந்து நம்மளுக்கு இந்த வெப்பேஜில் வந்து என்னென்னலாம் கண்டென்ட் இருக்குன்றது பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து நம்மளோட வெப்சைட்டை வந்து ரேங்கிங்கில் வந்து ஹையராக வைக்கலாமா லோவராக வைக்கலாமான்றதை வந்து டிசைட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்சஸ் ஆக்சஸபிலிட்டி.
ஸோ ஆக்சசிபிலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்க்ரீன் ரீடர் நேவிகேட் சிமான்டிக் பேஜஸ் எஃபெக்டிவ்லி. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்க்ரீன் ரீடர்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ பிளைண்டான பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயின் கண்டென்ட் எல்லாம் ஈஸியாக வந்து அவங்களுக்கு படித்து காட்டுறதுக்காக ஸோ இந்த ஸ்க்ரீன் ரீடர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியர் மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிவிஷனாக பண்ணி வைக்கிறதுனால ப்ராப்பரான வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, கிளியர் ஸ்ட்ரக்சர் மேக்ஸ் அப்டேட்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் சேஃபர். ஸோ சேஃபாகவும் ஃபாஸ்டராகவும் அப்டேட் வந்து பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெட்டர் கோட் ஸ்ட்ரக்சர். ஸோ கோட் ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். லாஜிக்கல் ஆர்கனைசேஷன் ரெடியூசஸ் டெக்னிக்கல் டெப்த். ஸோ இந்த மாதிரி வந்து இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேயா. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இதுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் வந்து இதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஸோ இந்த எக்ஸாம்பிளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஹோல் இதோட கண்டென்ட் வந்து எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம ஒரு இதில் போய் பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌசரில் போயிட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கணும் நம்ம. ஓகே. ஸோ இதில் ChatGPTயில் போயிட்டு ஸோ வெயிட் ChatGPTயில் சிமான்டிக் HTML அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த இமேஜஸ்க்கு போவோம். ஓகே. ஸோ இந்த இமேஜஸில் போய் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எல்லாமே இந்த இடத்துல இமேஜஸில் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெட்டரு, நேவு, செக்ஷன்ஸு, ஆர்டிக்கல், ஸோ அசைடு, ஃபுட்டரு. ப்ரோ எங்கே ப்ரோ மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னி அது அங்கே காணோம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இதில் வந்து ப்ராப்பராக மெயின் வந்து தெளிவாக நம்மளுக்கு தெரியுது. மெயின்குள்ளே தான் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குதுன்னு சொன்னால். ஸோ அதே மாதிரி ஃபுட்டர் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேவிகேஷன் பார்ஸ் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஹெட்டர். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றிக்கலாம். ஸோ வந்து நம்மளோட விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து காமனாக வந்து எல்லாருமே வைப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கோடுக்குள்ளே போகலாம். ஸோ கோடில் வந்து பார்க்கும்போது இப்போ இது ஹெட்டர் செக்ஷன். நம்ம ஹெட்டர் செக்ஷன்னு போட்டு இதில் என்ன கொடுத்துருக்கோம்னா ஹெட்டில் வந்து என்னெல்லாம் கொடுக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் லேர்னிங் போர்ட்டல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து என்னெல்லாம் லேர்ன் பண்ணுவாங்கன்னா லேர்ன் HTML, CSS அண்ட் JavaScript அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HR டேக் போட்டு இதை வந்து ஹரிசாண்டலாக டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வேறு இது வேறுன்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு நேவிகேஷன் பார். இந்த நேவிகேஷன் பார் நேவில் யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஹோமு, கோர்சஸ், டுட்டோரியல்ஸ், கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து வேறு வச்சுருக்கோம். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து நேவு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கண்டென்ட். இந்த மெயின் கண்டென்ட் ஒரு இதில் ஒன்று தான் இருக்குன்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணோம்னா ஸோ இந்த மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே பெரிய இது இருந்திருக்கும். ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ளே செக்ஷன்ஸ். இது ஒரு செக்ஷன் இருக்குது. என்ன செக்ஷன் இது, அபவுட் அவர் பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து இந்த செக்ஷனில் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இது ஒரு செக்ஷனாக இருக்குது. இங்கே ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டுட்டோரியல், இந்த செக்ஷனில் வந்து லேட்டஸ்ட் டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல். ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்க்கும்போது ஸோ இன்ட்ரடக்ஷன் டு HTML. ஸோ ஆர்டிக்கலை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்டிக்கல் வந்து இந்த இதுக்குள்ள செக்ஷனுக்குள்ளே ஆர்டிகல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கண்டென்ட் முடிஞ்சிச்சு. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது அசைடு. ஸோ இந்த இடத்துல வந்து அசைட் செக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அசைட் செக்ஷனில் வந்து இது வந்து ஒரு சைட் ஆஃப் த செக்ஷன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ரிலேட்டட் ரிசோர்ஸஸ். ஸோ இது ரிலேட்டடான ரிசோர்ஸஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுட்டர். ஸோ ஃபுட்டரில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களோட டீட்டெயில்ஸ், சோஷியல் மீடியா லிங்க்ஸு, நெக்ஸ்ட் வந்து அவங்களோட கான்டாக்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ காப்பிரைட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும். ஓகேயா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட அவுட்புட் வந்து நம்ம பார்ப்போம். லைவ் சர்வர். ஸோ ஓகேவா, நம்ம லைவ் சர்வர் யூஸ் பண்ணி இதை வந்து பார்க்கும்போது, ஸோ மேலே ஹெட்டர் செக்ஷன், இது வந்து ஹெட்டர் செக்ஷன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து நேவிகேஷன் செக்ஷன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு செக்ஷன். அப்படி இது வந்து ஒரு மெயின் கண்டென்ட். இந்த மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே வந்து ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷனாக இருக்குது. ஓகேயா, ஸோ இது ஒரு செக்ஷன், இது வந்து ஒரு மெயின் கண்டென்ட். இதுக்குள்ளே வந்து அபவுட் அவர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இது வந்து லேட்டஸ்ட் டியூட்டோரியல் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஒரு அசைடு வந்து இது வந்து அசைட் பார்ட் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து ஃபுட்டர். இது ஃபைனலாக வந்து கீழே வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிமாண்டிக் HTML. ஸோ நம்ம ஒரு ரீகால் பார்த்துருவோம், நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சிமாண்டிக் HTML வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஹெட்டர், நேவ், மெயின், செக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல், அசைடு, ஃபுட்டர். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இந்த செஷனை முடிக்கிறோம். தேங்க்யூ.